ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா டசல்ஸ் இயரிங் பார்க்க போகிறோம். ஸோ அது மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதில் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைப் பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு 2 கலர் நூல் எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்து ஒரே டசலாக மேக் பண்ண போகிறேன். ஸோ வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் எடுத்துகிட்டு இப்போது அதோட 2 எட்ஜஸையும் ஒன்றா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டோட எட்ஜும் ஒன்றா தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு வேணால் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக நான் இங்கே கொஞ்சம் ப்ளூ கூட அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது குட்டி பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து இயரிங் டசல் இயரிங்னால் ரொம்ப லென்த்து கூட உங்களுக்கு வேண்டாம். ஸோ இவ்வளோ இருந்தால் போதும் ஒரு இயரிங்க்கு. அப்படிங்கிறப்போ நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் இப்படி சுற்றிங்கன்னா கொஞ்சம் நல்லா லென்த்து வரும். நான் வந்து இப்படி சுற்ற போகிறேன். ஸோ மொத்தம் இது எத்தனை சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 120. நீங்கள் நார்மலாக சிங்கிள் கலரில் பண்ணுறீங்க அப்படின்னா 180 சுற்றலாம். இப்போ நான் வந்து டபுள் கலர் அப்படிங்கிறனால ஒவ்வொரு நூலுமே 2 எடுத்துருக்கனால நான் வந்து ஒரு 80 தடவை வந்து சுற்றி எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ 80 தடவை சுற்றி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் 80 தடவை சுற்றிட்டேன். இப்போ வந்து நான் இந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸை வந்து கட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக க்ளூ போட்டு இதில் ஒட்டிக்கிறேன். சும்மா உங்களுக்கு இப்போதைக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு. ஓகே, ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ வந்து சுற்றுறது தெரியுதுங்களா? 80 எடுத்திருக்கேன். எதுக்கு 80 அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக அழகாக இருக்கும். நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு நூல் எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் தையல் மிஷின் நூலோ இல்லை எது வேணால் எடுத்துக்கலாம். நான் சில்க் த்ரெட் நூலே எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குது இல்லைங்களா? இதில் சென்டர் பாயிண்டில் வந்து இதை வச்சு ஜஸ்ட்டு வந்து ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தெரியுதுங்களா? நான் இதில் வந்து அடியில் கூடி விட்டு எடுத்து ஜஸ்ட் ஒரு 2-3 முடிச்சு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, இதுன்னு சென்டரில் வச்சு நல்லா டைட்டாக ஒரு 2-3 முடிச்சு மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டேன். இந்த மீதி இருக்க நூலை கட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் நூல் எடுத்து இந்த சென்டர் பின்பக்கத்துலேயும் சென்டர் பாயிண்டில் அதே மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பின்பக்கத்தையும் சென்டரில் அதே மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். முடிச்சு போட்டுட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து இந்த டப்பாலேருந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? வெளியே எடுத்துட்டு
இப்போ வெளியே எடுத்துட்டேன். இப்போது இப்படி வச்சுட்டு இதில் இந்த சைடும் கட் பண்ணி எடுத்தால் 2 இயரிங்க்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை வச்சுட்டு ஸோ இந்த பக்கம் ஒரு கட்டு. ஸோ எல்லா த்ரெட்டையும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும், அதான் மெயினு. ஸோ இப்படி நல்லா பிடிச்சிட்டு நான் இந்த பக்கம் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த பக்கமும் அதே மாதிரி பிடிச்சிட்டு இந்த பக்கமும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 இயரிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம். இப்போது இது என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை இப்படி மடக்கிட்டு இப்படி பிடிச்சி இந்த சில்க் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த இதில் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து இந்த இடத்துல வச்சு டைட்டாக ஒரு 20-30 தடவை சுற்றிக்கலாம். ஓகேங்களா? இருபது 30 தடவை. இதுதான் டெசல்ஸ் மேக்கிங்கில். நார்மலாக டெசல்னால் இப்படி தான் மேக் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை முடிச்சும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து க்ளூ பண்ணி ஒட்டிக்கிறேன். நான் வந்து இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிட்டேன். ஓகேங்களா? நல்லா ஒட்டிட்டேன். இப்போது கீழே வந்து அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே வந்து இப்படியே பிடிச்சிட்டு கொண்டு வந்து ஒரு ஈவன் ஷேப் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கீழே வந்து சரியாயிருச்சு. அழகாக இருக்குங்க இல்லையா? கட் பண்ணியாச்சு. இதில் வேறு எதுவும் இல்லை. நான் ஸ்ட்ரைட்டாக வந்து இயரிங்காக வந்து இதை கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிள், நான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடுங்கிறனால இதுக்கு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹெட் பின் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் வேறு எந்த டிசைன்ஸும் நான் பண்ணாமல் ஹெட் பின் எடுத்துகிட்டு இந்த ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, இது வழியாக இப்படி உள்ளே விட்டு மேலே எடுத்துக்கிறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கொஞ்சம் சென்டர்ஸாக பார்த்து இதை அப்படி மேலே எடுத்துக்கிறோம். ஓகே, மேலே எடுத்தாச்சு. இப்போது இந்த மேலே வந்து உங்களுக்கு என்னென்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு பீட் பால் மட்டும் எடுத்திருக்கேன். பீட் பால் மட்டும் எடுத்துகிட்டு அதை ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன். இதை வளைச்சி விட்டுட்டு மேலே வந்து ஹூக் மாட்ட போகிறேன். அவ்வளோதான் இந்த இயரிங்கோட மாடலே. ஓகேங்களா? ஸோ வந்து நான் இப்போ இதை வளைச்சிட்டு மேலே வந்து ஹூக் மாட்டுறேன். இதில் இந்த ஹூக்கை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஹூக்கை இப்படி ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளோட இயரிங் ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு டெசல் இயரிங். இது கீழே வந்து நம்ம த்ரெட்டுங்கிறனால உங்களுக்கு இப்படி இருக்குது. இதை நீங்கள் வந்து அயன் பண்ணலாம். அப்படின்னா ஏதாவது துணிக்குள்ளே வச்சு கூட எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம 2வது மாடல் பார்க்க போகிறோம். நான் அதுக்காக ஏற்கனவே வந்து டெசல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம இயரிங்காக மாற்றுறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேப் எடுத்திருக்கேன். ஓகே, கேப் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி தான், ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட், அதே மெத்தட் தான். அதில் மட்டும் நம்ம பாசி பீட்ஸ் போட்டிருப்போம். இதில் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம
இந்த கேப் போட போகிறோம். ஸோ நான் இதே மாதிரி பாதியில் உள்ளே விட்டு மேலே எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படி வந்து உள்ளே விட்டு மேலே சென்டரில் வர மாதிரி எடுத்துக்கலாம். அதுதான் மெயினு. ஸோ சென்டரில் வர மாதிரி இதை எடுத்துட்டு இந்த கேப்பை இதில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த கேப்பை இப்போ பாருங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இப்படி தான் இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் அதே மாதிரி என்ன பீட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹூக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பீட் ஆட் பண்ணிக்கிறேன். பீட் ஆட் பண்ணிவிட்டு இதை வளைச்சிட்டு இதில் வந்து நான் ஹூக் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த இயரிங் வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதை வளைச்சிட்டு இதில் வந்து ஹூக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹூக் எடுத்துகிட்டு எப்பயும் போல் ஓப்பன் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணிட்டா டைப் 2 வந்து ஓவர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து டைப் 3. இப்போ நெக்ஸ்ட் இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் டைப் பார்க்கலாம். தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேர்ட் டைப்புக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது தேர்ட் டைப் என்னென்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஹெட்பின் வந்து இன்சர்ட் பண்ண போகிறதில்ல. இது வந்து நார்மல் ஊசி நூலில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இதை வந்து காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஊசியில் வந்து நூல் கோத்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் வந்து ஒரு ஊசியில் ஆரஞ்சு கலர் அதே த்ரெட்டை வந்து சேம் சில்க் த்ரெட்டை வந்து கோத்து 4ஆக கோத்துருக்கேன். ஸோ வந்து கீழே நல்லா முடிச்சு போட்டு எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது எப்பயும் போல தான் அடியிலேருந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அடியிலேருந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடியிலேருந்து இன்சர்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு இப்போ ஜஸ்ட்டு இதுலேயே தான் நம்ம எல்லாம் போக போகிறோம். ஸோ நான் இதில் வந்து இப்போ இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க இந்த கேப் வந்து போடுறேன். ஓகே, கேப் வந்து ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பீட் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு கோல்டன் பீட் போட்டுட்டு ஒரு 2 பீட் போட்டுக்கிறேன். ஓகே, 2 கோல்டன் பீட் போட்டுக்கிறேன். 2 கோல்டன் பீட் போட்டுட்டேன். ஓகே, இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மேலே வந்து ஹேங்கிங் ரெடி பண்ணுவீங்க, அதாவது மேலே வந்து ஹூக் வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே தான் பண்ணணும். இதில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் ஜம்ப்ரிங்கை வந்து நல்லா போட்டு டைட் பண்ணிக்கணும். ஸோ ஜம்ப்ரிங்கை எடுத்துகிட்டு இந்த ஊசிக்குள்ளே ஜம்ப்ரிங்கை விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு இதை வந்து ஜம்ப்ரிங்கை இங்கே வச்சு முடிச்சு போடணும். ஸோ முடிச்சு எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ஜம்ப்ரிங்குள்ளே இப்படி விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா, ஜம்ப்ரிங்குள்ளே இப்படி ஊசி விட்டுட்டு எடுத்திங்கன்னா இப்படி ஒரு முடிச்சு மாதிரி வரும் இல்லைங்களா? அதுக்குள்ளே நீங்கள் அப்படி விட்டு எடுத்திங்கன்னா ஒரு முடிச்சு வந்துடும். புரியுதுங்களா? ஒரு 2-3 முடிச்சு இதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போடணும். இதை இப்படி பிடிச்சிட்டு திருப்பி ஜம்ப்ரிங்குள்ளே ஊசியை விட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா இங்கே இப்படி ஒரு வளையம் மாதிரி வரும். அதுக்குள்ளே இப்படி ஊசியை விட்டுட்டு திருப்பி எடுக்கணும். நீங்கள் ஸ்ட்ராங்குக்கு எவ்வளோ முடிச்சு வேணால் போட்டுக்கலாம். நான் திருப்பி ஒரு 3 முடிச்சு போட்டுக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி 2 முடிச்சு போட்டேன். இப்போ வந்து இன்னொரு முடிச்சும் போட்டுக்கிறேன். அப்போ தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இதை போட்டாச்சு. இதை இப்படியே கட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணலாம். பட் நீங்கள் கட் பண்ணது உங்களுக்கு எக்ஸஸாக தெரியும். அதுக்காக என்ன பண்ணணும், இந்த பீட்ஸ்குள்ளே கூடி ஊசி இப்படி ரிட்டர்ன் விட்டுட்டு இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் இப்போ கட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. ஸோ நல்லா எட்ஜஸாக பார்த்து நல்லா ஒட்டினாப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஒட்டினாப்பில் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு டசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ டசல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி இயரிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஹூக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஹூக் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இன்னொரு டசலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த எல்லா டசல்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி இங்கே கீழே இருக்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது வந்து ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது பால் செயின் அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 கிளாஸஸ் பார்த்தாச்சு. 3 டசல்ஸ் இயரிங்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இயரிங்ஸ்லாம் வந்து கீழே இப்படி வளைஞ்சு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து சூடுபடுத்தி தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னர் இந்த மாதிரி ஏதாவது சூடாக வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கட்டில் மெத்தைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் 2-3 நாள் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அதில் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 செட் இயரிங்ஸும் செஞ்சு கிளாஸை சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.